இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் வேற வழி இல்லை, மார்வல் ஃபேனாச்சே பார்த்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்காம நல்லா இருந்துச்சுப்பா. அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு தேவையான வேலைகளை இந்த படத்தில் நல்லபடியாக பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுத்துச்சு. இதில் கதைன்னு எடுத்துக்கிட்டா ஸ்பேஸுக்கு போன 4 பேருக்கும் 4 விதமான பவர்ஸ் கிடைக்க அவங்கள ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு புது பிரச்சனை ஒன்று பெருசாக வரவும் அது எப்படி சமாளிச்சாங்கிறது தான் படமே. இவங்க பவர்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத லைட்டாக காமிச்சு விட்டு எமோஷனல் ஏரியா தான் கொஞ்சம் அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. மார்வலோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலிங்கிறதுனால அந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது இதில் நல்லாவே இருந்துச்சு. எமோஷனல் கனெக்ட் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் முக்கியமாக கேலக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்தது அவருடைய மொத்த வித்தையும் காட்டுறேன்னு பண்ணாமல் அவரை தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணது இதில் பிடிச்சது. அண்ட் சில்வர் சஃபர் கேரக்டராக இருக்கட்டும், இன்னும் சில கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கள திரும்பவும் தேவையான இடத்துல யூஸ் பண்ணதுன்னு அந்த விஷயங்களும் ரேட்டிங்கில் நல்லா இருந்துச்சு. அண்ட் நமக்கு தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பொதுவாக ஹாலிவுட் படங்களில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசிக்கிட்டு தான் பார்ப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல தான் விஷயத்துக்கே வருவாங்கன்ற மாதிரி இருக்கும்ல. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த ஸ்பேஸ் டிராவல் சீனா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல கேரக்டர்ஸ் ஏரியாவா இருக்கட்டும்னு இப்படி மொத்தமா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூமெண்ட் நல்லாவே இருந்துச்சு. இதுல வரக்கூடிய போஸ்ட் கிரெடிட் சீனு, அந்த சீன் என்னமோ ரொம்ப சிம்பிளான சீனு தான், ஆனா அதுல காட்டின கேரக்டர்னால ஓவரால் நல்லா இருக்கு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம். அண்ட் படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.